எத்தனை நாள் இந்த பொய்யான வாழ்க்கையை வாழ்ந்து துன்பத்தை அனுபவிச்சுட்டே இருக்க போகிறோம்? உங்களுக்கு கடவுள் தண்டனை கொடுப்பதற்கு காரணம் நீங்கள் கடவுளுடைய குழந்தையா இந்த நிமிஷம் வரைக்கும் இருக்கிறதால மட்டுமே. அவர் தண்டனை கொடுக்கறதால தான் உங்கள் வாழ்க்கையில் துன்பம் இருக்குதுங்க. கடவுள் நேராதான் தண்டனை கொடுப்பாருன்னு இல்லை, பிற மனிதர்கள் மூலமாக அவர் அந்த தண்டனையை நிறைவேற்றியே தீருவார். அப்போ அழுகிறவர்கள் பாக்கியவான்கள் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு தான் இந்த பதிவு. அப்போ நீங்கள் இன்றைக்கி கண்ணீரோடு இருக்கீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான ஒரு நல்ல வாழ்க்கையை அவர் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு ஆதாரமாகத்தான் இந்த பதிவு இருக்க போகுது. உங்கள் வாழ்க்கையும் அப்படிதான் நடக்க போகுது. எத்தனையோ முயற்சிகள் தோத்து போய்கிட்டே இருக்குது இல்லை, இனி எந்த முயற்சிகளும் வெற்றியை மட்டுமே தரும். உங்களை அழ வைக்க ஒருவனாலையும் முடியாது. ஏன்னா உங்களுடைய வரும் காலம் எப்படி இருக்க போகுது தெரியுமா? அது அந்த காலத்தை குறிக்கும். அது எந்த காலம்னா அதுதான் இந்த பதிவில். அப்போது அந்த காலம் நிலையா நிற்கும். இது வசந்த காலம் இல்லை, இலையுதிர் காலமும் இல்லை. இனி அப்படி வராது. இனி இன்பமும் இல்லை, துன்பமும் இல்லை. ஆனால் நிம்மதி மட்டும் கோடி கோடியாக உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்கள் நினைச்ச ஒன்று 100% நடக்க போகுது. தயாராக இருங்க. கடவுளுடைய ஆசீர்வாதத்தின் படிதான் உங்கள் வாழ்க்கை இனி மாறும். இந்த செய்திகள் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி உங்களுடைய எதிரிகள் வியந்து பார்க்கும் அளவிற்கு நீங்கள் வாழ போகிறீங்க, சாதிக்க போகிறீங்க. ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சாயிரா. என் உயிரின் உயிரானவர்களே, இன்னைக்கு காலையில் கொடுத்த ஒரு பதிவில் ஆன்மாவை ரீஆக்டிவேட் பண்ணணும். அப்போதான் நம்மளுடைய ஆன்மா கடவுளோட ஆன்மாவோட கனெக்ட் ஆகும். அப்படி இருந்தால் தான் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த பண்புகள், உயர்ந்த பலன்கள் எல்லாமே கிடைச்சி வாழ்க்கையை சந்தோஷமாக கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு கொடுத்துருந்தோம். அந்த பதிவை கேட்ட பலர் சொன்னக்கூடிய விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு நான் விரும்புகிறேன். இதை கேட்க கேட்க மனசில் என்னமோ ஒரு இனம் புரியாத சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் எடிட் பண்ண விதம் எல்லாமே ரொம்ப சூப்பராக, ஒரு அழகான ஒரு படத்தை பார்த்த மாதிரி ஒரு திருப்தி நிலை எனக்கு ஏற்பட்டுச்சு. நான் நிறைய மனுஷங்களால் தோல்விகளை சந்தித்தேன். மனிதர்களை வெறுக்கலை, மனிதர்களை மீண்டும் மீண்டும் விரும்ப ஆரம்பித்தேன். விரும்பினவர்கள் அத்தனை பேரும் என் நெஞ்சில கடப்பாறையை வச்சு கிழித்தார்கள். என்னடா இது, வாழ்க்கையிலே இப்படி தான் கடைசி வரைக்கும் போகுமா அப்படின்னு நினைக்கும் போது தான் அந்த பதிவு எனக்கு கிடைச்சது. உண்மையிலேயே ரொம்ப அற்புதமாக அதிசயமான பதிவாகவே அது இருந்துச்சு.
இனி என் வாழ்க்கையில் என்ன செய்யணும், எதை நாம் செயல்படுத்தணும் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்ட அந்த பதிவை தந்த சாய்பாவுக்கு நன்றிகள் அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் பலருக்கு அந்த பதிவுகள் இன்னும் நிறைய விஷயங்களை கொடுக்க போகுது. அதுக்காக சாயப்பாவுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். உண்மையை உணரணும், வாழ்க்கையை ஆரம்பிக்கணும். இதுதான் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய விஷயம். உண்மையை நீ முழுமையா உணர்ந்தாதான் உன்னோட வாழ்க்கையை நல்லபடியா நீ தொடங்குவ. நாம நினைக்கிறோம் நான் வாழ்ந்துக்கிட்டு தானே இருக்கேன், நான் தொடங்கலன்னு சொல்றீங்களா அப்படின்னு. உண்மையிலே நம்ம வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கோமா? வாழ்க்கைன்றது என்ன? வாழ்க்கைன்றது பாதி இன்பம் பாதி துன்பம் இருந்துச்சுன்னா ஓகே. ஆனா 80% துன்பத்தை வச்சுக்கிட்டு 20% இன்பத்தோட வாழ முடியுமா என்ன? அப்போ இங்க 80% கூட ரொம்ப குறைவுன்னு நான் நினைக்கிறேன். 99% துன்பம் மட்டுமே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இருக்குது. அந்த 1% மட்டும்தான் இன்பம். அப்போ உண்மையான விஷயத்த நீங்க உணரல, அதை ஆழமா உணர வைக்கல. ஒரு பொய்யான விஷயத்த நம்புனீங்க, உணர்ந்தீங்க, வாழ்ந்தீங்க. அது பொய் அப்படின்னு தெரியும் போது மனசு நொறுங்குது, இதயம் நொறுங்குது. இதயத்தில் வலி, மனதில் வலி, புத்தியில் வலி, ஸோ உடம்பு முழுக்க வலி. அப்போ உண்மையான வாழ்க்கை அப்படின்னா என்ன? நீங்க யாரு? நீங்க சுற்றி இருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? உங்களுக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டது, என்ன அதிகாரம் கொடுக்கப்படல? உங்க எமோஷனல் எப்படிப்பட்டது? கிடைக்காத ஒண்ணுக்காக நீங்க இப்ப வரைக்கும் உங்க மனசுல ஒரு வேதனையோட வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களா? இதுக்கெல்லாம் நிறைய கேள்விகள் வந்துகிட்டே இருக்கும் அந்த பதிவில். அப்பப்ப நீங்க பதில்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ எந்த ஒரு இடத்துலையும் நாம உண்மை நிலை அப்படின்றத உணரவே இல்லை இப்ப வரைக்கும். அப்படி உணராம இருக்கும்போது தான் பல விதத்திலையும் உங்களுக்கு பலமான ஒரு அடிகளும் தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டே இருக்குது இப்ப வரைக்கும். உண்மையை உணரக்கூடிய மனிதர்களா எப்பொழுது உங்க வாழ்க்கைய நீங்க வாழ போறீங்களோ அன்னைக்கு உங்களுக்காக ஏற்றி வைக்கப்பட்ட ஒரு தீபம் ஒரு பெரிய வெளிச்சத்தை அது கொடுக்கும். இப்போ அந்த தீபம் மங்களா இருக்குது, அது உங்க கண்களுக்கு தெரியல. இப்போ அந்த தீபத்தை ஏற்றணும் அப்படின்னா திரிய உயர்த்தணும், எண்ணெயை ஊற்றணும். அப்பதான் அந்த தீபத்துக்கு வெளிச்சம் கிடைக்கும். அந்த தீபத்தால வெளிச்சத்தை கொடுக்க முடியும். திரி அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம மனதில் இருக்கக்கூடிய வைராக்கியம், மனதில் இருக்கக்கூடிய வைராக்கியம். அப்போ உண்மை கசக்கும், ஆனா கசக்கிறது எனக்கு நல்லதுன்னு அந்த வைராக்கியத்தோட உங்க வாழ்க்கையில பொய்களை நீங்க ஒழிக்கணும். பொய்யான உறவுகளை தூக்கி எறியணும். உண்மையான உறவுகளை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். எந்த பலனும் எதிர்பார்க்காமல் எந்த மனுஷங்கிட்ட அன்பு வைக்கிறீங்களோ அதுவே உண்மையான வாழ்க்கை, உண்மையான அன்பு, உண்மையான வாழ்க்கை, உண்மையான அன்பு. இங்க நிறைய பேருக்கு புரியல. வாழ்க்கையில கண்ணா பின்னான்னு அன்பு வைக்க வேண்டியது பலனை எதிர்பார்த்து கடைசியில ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துருச்சுன்னா வாழ்க்கையில அப்படியே வந்து உட்கார்ந்துட வேண்டியது. இதெல்லாம் கடவுள் விரும்பல, இதை கடவுள் விரும்பவும் மாட்டாரு.
நீ அன்பு வை, அளவில்லாத அன்பு வை. ஆனால் எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு வை. அந்த அன்பு பிறருக்கு எந்த இடத்துலையும் துன்பத்தையும் கொடுக்க முடியாத அளவுக்கு அந்த அன்பை வை. துன்பத்தை கொடுக்குதுன்னா அந்த அன்பை வைக்காத, நிறுத்திடு. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். வாழ்க்கையில் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு பாடம், ஒவ்வொரு சம்பவத்தை கடவுள் கொடுப்பதற்கு காரணமே ஒரு பாடத்தை படிக்கிறதுக்கும் அந்த அனுபவத்தை கத்துக்கிட்டு அதுல இருந்து வெளிவருவதற்கும் தான். அதை மாத்தி யோசிச்சோம் அப்படின்னா வாழ்க்கையில பயங்கரமான அவமானத்தை நாம சந்திச்சே தீருவோம். அவமானங்களும் தோல்விகளும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குதுன்னா உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த எந்த நல்ல விஷயமும் உங்களுக்கு நடக்காம இருப்பதற்கு காரணமே உங்களுடைய சூழ்நிலை, உங்க மனது, உங்க எண்ணம், உங்க புத்தி, உங்க சொல், உங்க செயல் எல்லாமே மீண்டு வருவதற்கு வாய்ப்புகள் இங்க இருக்கு. நான் வரமாட்டேன், இந்த சாக்கடைக்குள்ளதான் இருப்பேன் அப்படின்னா உங்க தலையெழுத்தை யாராலையும் மாத்தி அமைக்கவும் முடியாது. புரிஞ்சுக்கோங்க. கடவுள் ஒரு நல்ல புனிதமான அற்புதமான வாழ்க்கைய வாழ சொல்லிதான் இந்த படைப்பை படைச்சிருக்காரு. அதை புரிஞ்சுக்காம நாம இஷ்டத்துக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதனால கஷ்டப்படுறோம். இஷ்டத்துக்கு வாழக்கூடிய வாழ்க்கை 100 நாட்கள், ஆனால் அதனால கஷ்டப்படக்கூடிய வாழ்க்கைகள் 265 நாட்கள். இப்போ 365 நாட்களில் 100 நாட்கள் நீங்க சந்தோஷமா இருந்தா போதுமா? மீதி இருக்கக்கூடிய 265 நாட்களும் வாழ்க்கையில வீணா தொலைச்சிக்கிட்டு, கண்ணீர் விட்டுக்கிட்டு, அவமானப்பட்டுக்கிட்டு, எதுக்கும் லாய்க்கில்லைன்னு ரோட்ல போறவன் வரவெல்லாம் அட்வைஸ் பண்ற அளவுக்கு வாழணுமா? யோசிச்சு பாருங்க. முடிவு பண்ணுங்க. முடிவு உங்க கையில, கடவுள் கையில இல்லை, உங்க கையில. ஏன்னா என்னைக்கோ அவர் உங்க வாழ்க்கையில அத்தனையும் வெளிப்படையா வச்சிட்டார். என்ன எடுக்கிறீங்களோ அது உங்களுக்கு, எடுக்காதது யாருக்குமே இல்லை, வச்சவனுக்கு. ஒரு கடை வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த கடையில் 10 பொருள் இருக்குதுன்னா 2 பொருள் வித்துருச்சு. 2 பொருள் கடைக்காரருக்கு உரிமை கிடையாது. எந்த கடையில் இருக்குதோ அதுதான் கடைக்காரரோட உரிமை. இப்போ இங்க வைக்கப்பட்டது எடுக்கப்பட்டாச்சுன்னா அது எடுத்துக்கிட்டீங்க, வைக்கப்பட்டது இங்கே இருக்குதுன்னா அது உங்களுக்கு சொந்தம் இல்லை. அப்போ என்ன எடுக்கிறோம்? நல்லதை எடுக்கணும். என்ன எடுக்கக்கூடாது? கெட்டதை எடுக்கக்கூடாது. வாழ்க்கையும் அவ்வளோதான். நல்லதை எடுத்துக்கோ, நல்லதை நினை, நல்லதை செய். உன்னை யாராலையும் தடுத்து நிறுத்தவே முடியாது. ஆனால் மாறா ஏதாவது செஞ்ச அப்படின்னா கடவுள் எந்த மனுஷன் மூலமாவது உனக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டு போயிடுவான். அவன் கற்றுக் கொடுத்த பாடத்தை சாகிற வரைக்கும் மறக்க முடியாத அளவுக்கு நம்ம நிலைமை மோசமாகும். எதுக்கு இந்த பிரச்சனை சொல்லுங்க? அப்போ உண்மையான விஷயத்த புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணலாமே. உண்மை மறுபடியும் சொல்கிறேன், கசக்கத்தான் செய்யும். இதில் சந்தோஷம் இல்லையே. எஸ், பொய்யில் சந்தோஷம் இருக்கு, ஆனால் பொய்யில் ஆபத்தும் இருக்குது. உண்மையில் சந்தோஷம் இல்லை, ஆனால் உண்மையில் புதையலும் இருக்குது. புதையல் வேணுமா இல்லை ஆபத்து வேணுமா? யோசிச்சு பார்த்து முடிவெடுங்க. ஒரு அடியும் சரியான முறையில் எடுத்து வைக்கணும். ஐயோ, இப்படி ஒரு அடி இருக்கிறது எனக்கு பயமா இருக்குது, கால் எடுத்து வைக்கிறதுக்கே என்னோட காலில் தேலும் பூரானும் ஏறிடுமோன்னு சொல்லி பயம் இருக்குதுன்னு பயப்படாதீங்க. அது அத்தனையுமே உங்களை எதுவுமே செய்யவே செய்யாது. அதாவது வாழ்க்கையில நரகப்பாதை, சொர்க்கப்பாதைன்னு இருக்குது. ஆரம்பத்தில் காட்டக்கூடிய நரகப்பாதையோ சொர்க்கப்பாதையா மாறிடும். அதே போல ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய சொர்க்கப்பாதையோ போக போக நரகப்பாதையா மாறியும் விடும். முடிவு முக்கியம். ஆரம்பம் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா முடிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். முடிவை நோக்கி ஆரம்பிக்கணும். இதுதான் புத்திசாலித்தனம். உன் வாழ்க்கையில
நீ செய்யக்கூடிய செயல் அதனுடைய முடிவு எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்றத நீ புரிஞ்சுக்கோ. அந்த தாக்கத்தை பேஸ் பண்ணி ஆரம்பிக்கலாமா வேண்டாமான்னு சொல்லி முடிவு பண்ணேன். ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இது பண்ணலாமா வேண்டாமா அதெல்லாம் விட்டுடு. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முடிவை பற்றி யோசி. இந்த முடிவு துன்பத்தில் முடியுமா இன்பத்தில் முடியுமா? நான் பலனை பற்றி பேசலை, முடிவை பற்றி பேசுகிறேன். நாம் என்ன பண்ணுறோம், பலனை எதிர்பார்க்குறோம், அது தப்பு. ஆனால் ஒரு விஷயத்தை செய்கிறோம் அப்படின்னா அதனுடைய முடிவு பாவத்தை கொடுக்குதா இல்லை புண்ணியத்தை கொடுக்குதா? அப்போ ஒரு அடியும் உனக்கு இப்போ நரகம், ஆனால் நான் சொர்க்கத்துக்கு போவதற்கு உண்டான பாதை இதுன்னு தெரிஞ்சோம் நான் நரகத்தின் பாதையில் தான் போகணும்னு கடவுள் சொல்கிறாருன்னா நான் ஏன் நரகத்தின் பாதையில் செல்லக்கூடாது? அந்த மாதிரியான ஒரு உண்மை விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு அம்மா சொன்னாங்க, சாயப்பா வர்றதுக்கு முன்னாடி என் வாழ்க்கையில் சந்தோஷம் இன்பம் எல்லாமே இருந்துச்சு. அடுத்தவங்க துன்பத்தை கொடுக்கும்போது அது எனக்கு சந்தோஷத்தை கொடுத்துச்சு. அடுத்தவங்க வாழக்கூடாதுன்னு சொல்லி நான் எத்தனையோ கதைகளை அவுத்து விட்டேன். அவங்களுடைய குழப்பம், அவங்களுடைய துக்கம், அவங்க கண்ணீர் எனக்கு அளவில்லாத சந்தோஷத்தை கொடுத்துச்சு. இப்படியே போயிட்டு இருந்த எனக்கு வாழ்க்கையில் ஒரு நாள் கடவுள் எனக்கு பெரிய துன்பத்தை கொடுக்கும்போது நான் நிலை குலைஞ்சு போயிட்டேன். அப்போ திரும்பி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது நாம் செய்த செயல்கள் எவ்வளவு கேவலமாக எவ்வளவு மோசமான விஷயங்களை உள்ளடக்குனது அப்படின்னு யோசித்து அதுக்கப்புறமா கடவுள்கிட்ட மன்னிப்பை கேட்கும்போது தான் அன்பே சாய் பதிவுகளை ஒவ்வொன்றா கேட்கும்போது என்னுடைய பாவத்துக்கு எவ்வளவு தூரம் நான் ஆதரவு தெரிவித்தேன், என்னுடைய பாவத்தை எவ்வளவு தூரத்துக்கு நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரிலாக்ஸேஷன் எனக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பயணத்தை செய்யும்போது எங்கே போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான் பயணத்தை ஆரம்பிப்போம். எப்படி பயணத்துக்கு ஒரு குறிக்கோள், ஒரு லட்சியம், ஒரு நோக்கம் இருக்குமோ அதே போல தான் நம்ம வாழ்க்கை பயணமும் முடிவை பார்த்துட்டு அந்த பயணத்தை ஆரம்பிக்கணும். அப்போ ஒரு செயல்களை செய்யும் போதும் நம்மளுடைய செயல்களுடைய விளைவுகள் எப்படி இருக்குன்றது 70% யூகிச்சிடலாம். நான் சொல்கிறது ஆன்மீக வாழ்க்கை. திரும்பவும் சொல்கிறேன், ஒரு விஷயம் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குதுன்னா அதனுடைய முடிவு எப்படிப்பட்டதாக இருக்குது. ஒரு விஷயம் ஆரம்பத்தில் துக்கத்தை கொடுக்குதுன்னா அதனுடைய முடிவு எப்படிப்பட்டதாக இருக்குது. இதை தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ இன்னைக்கு சந்தோஷத்தை எனக்கு கொடுக்குதுன்னா அந்த முடிவு அந்த சாய்ராமுக்கு எப்படி நடந்ததுன்னு யோசிச்சு பாருங்க. அப்போ கடவுள் ஒரு படிப்பை கொடுக்குறார். எஸ், உன் வாழ்க்கை துன்பத்தில் இருக்கு, இப்போ துன்பத்தில் இருந்து தொடங்கு, அப்போதான் உன் வாழ்க்கை இன்பத்தில் முடியும். அப்போதான் உன்னோட வாழ்க்கை இன்பத்தில் முடியும். அப்போ இதை ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவம் இருந்துருச்சுன்னா பாவங்களும் மன்னிக்கப்பட்டது, புண்ணியங்கள் பெருகும். அப்போ நாம் செய்த பாவங்கள் நம்ம வாழ்க்கையில் கஷ்டப்படும் போது தான் தோணுது. அப்போ பாவம் செஞ்சதால உனக்கு கஷ்டம் இருக்குதுன்னு கடவுள் உன்னை காப்பாற்றுவதற்காக இந்த மாதிரி தண்டனையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ அடுக்கிக் கொண்டே இருக்கிறார். இந்த மாதிரியான விஷயத்தை தான் நீங்கள் நிறைய புரிஞ்சுக்கணுன்றது. புரிஞ்சுக்கிட்டாதான் உங்கள் வாழ்க்கையில் பலமான ஒரு அஸ்திவாரத்தை நீங்கள் எடுக்கலாம். பலமான அஸ்திவாரத்தை நீங்கள் அமைக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் அஸ்திவாரம் இல்லாமல் வீடு கட்டினீங்க, அது என்னைக்கோ இடிஞ்சு போவதற்கு உண்டான வழியை ஏற்படுத்துதுன்னு உங்களுக்கு தெரியல, புரியல. ஆனால் இப்பொழுதோ உங்களுக்கு அந்த ஒரு பலமான அஸ்திவாரத்தை கட்டுவதற்கு கடவுள் ஒரு வாய்ப்பை அவர் வாரி வழங்குகிறார். இந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக்கணும். இதுதான்
அவருடைய விருப்பம். அவருடைய விருப்பத்தை நிறைவு செய்வதே இங்க மனிதர்களுடைய விருப்பமாக இருக்கணும். கடவுள் யாரையுமே கைவிடுறதே இல்லை. அவர் ஏன் கைவிடுறாருன்னா, அளவில்லாத பாவத்தை நீ செய்வ, நான் உன்னை கைவிடக்கூடாதா? அப்போ கடவுள் உன்னை கைவிடல, பாடத்தை தான் கொடுக்கிறார். ஏன்னா உன்னை கைவிட்டுட்டா உனக்கு தண்டனை கொடுக்கவே மாட்டார். நிறைய பேர் நினைக்கிறாங்க கடவுள் தண்டனை கொடுக்குறாரு, கடவுளுக்கு கண்ணு இல்லை, காது இல்லை, மூக்கு இல்லை, வாய் இல்லை. உங்களுக்கு என்னென்னலாம் இருக்குதோ அது எல்லாம் கடவுளுக்கும் இருக்குது. ஆனால் கடவுள் ஏன் தண்டனை கொடுக்குறாருன்னா, தண்டனை கொடுப்பதன் மூலமா ஒரு வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுக்குறாரு. சில மோசமான மனிதர்களுக்கு எந்த தண்டனையும் இருக்காது. கவனிச்சிங்களா? எந்த தண்டனையும் இருக்காது. அவன் அப்படியே வாழ்ந்து அப்படியே இறந்தும் போயிடுவான். ஏன் சொல்லுங்க பார்க்கலாம்? கடவுள் அவனை கைவிட்டுட்டார், அதனால அவனுக்கு தண்டனை இல்லை. நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? வேண்டாம். ஒருத்தவங்க விடுறாங்கன்னா உங்களை மறுபடியும் ஒரு பெரிய தூண்டில பிடிக்கத்தான். அதை நம்ம நினச்சிக்கணும்ல. ஒரு மனுஷனே என்ன பண்ணுவான், நீ என்ன தப்பு வேணாலும் செய்ய, ஒரு நாள் நான் உனக்கு தூண்டில் போடுறான் பாரு, அங்கே நீ மாட்டதான் போற அப்படின்ற ஒரு மனுஷனுக்கே இப்படிப்பட்ட அறிவு இருக்கும்போது படைச்ச கடவுளுக்கு எப்படிப்பட்ட அறிவு இருக்கோ? உண்மையிலே சொல்றேனே, அழுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஏன் ஒரு மனுஷன் அழுகுறான் சொல்லுங்க? எதுக்கு அழுகுறான்? அழுவதற்குண்டான காரணம் என்ன அப்படின்னா, அவனுக்கு கடவுள் தண்டனை கொடுக்குறாருன்னு அர்த்தம். அப்ப கடவுளுக்கு அவன் செல்ல பிள்ளைன்னு அர்த்தம். கடவுளுக்கு அவன் மிகவும் நெருக்கமானவன் அர்த்தம். அப்ப அந்த தண்டனை கடவுளுடைய அனுமதியின் பேர்ல தான் அந்த தண்டனையே கிடைக்குது அவனுக்கு. ஏன்னா மீண்டும் பாவத்தை செய்யக்கூடாதுன்னு கடவுள் அவனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தண்டனை தான் அந்த தண்டனையோட ரகசியமே. இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு கடவுள் தண்டனை கொடுக்குறாரா, தண்டனை கொடுக்கலையா? கமெண்ட் பண்ணுங்க. அப்ப எல்லா மனுஷனுக்கும் கடவுள் தண்டனை கொடுக்குறாருன்னா இல்லை. முக்காவாசி பேருக்கு தான் கொடுக்குறாரு, கால்வாசி பேருக்கு கொடுக்கவே இல்லை. அந்த கால்வாசி மனிதர்கள் அடுத்த பிறவியில் படக்கூடிய கஷ்டம், நஷ்டம், அவமானம் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரியான பிறவி மறுபிறவி அவங்களுக்கு அமையும். துன்பத்தையே வாழ்ந்து துன்பத்திலேயே இறந்து போனவங்க மாதிரி ஒரு விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில் 100க்கு 100 நடக்கும். சரியா? இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ கடவுள் தண்டனை கொடுத்தா அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அதான் நான் எடுத்த உடனே சொன்னேன், உண்மையை புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கை தொடங்கும். உண்மை புரியலைன்னா வாழ்க்கை தொடங்காது. அதே ஒரு தொங்கல்ல கடைசி வரைக்கும் தொங்கிக்கிட்டே தான் இருக்கணும். கை வலிக்கும், கால் வலிக்கும், உடல் வலிக்கும். ஒரு ரிலாக்ஸேஷன் தேவை. காலையில் இருந்து நைட்டு வரைக்கும் வேலையாக பார்க்குறோம், வீட்டுக்கு வரும்போது ஹாயாக உட்காடுறோம். ஏன்னா ரிலாக்ஸேஷன், மைண்டும் பாடிக்கும் ரிலாக்ஸேஷன் மாதிரி. வாழ்க்கையில் துன்பத்தை பார்த்துக்கிட்டே இருந்தால் எப்படிங்க ரிலாக்ஸேஷன் கிடைக்கும்? அப்போ கடவுள் சொல்லக்கூடிய வழி, துன்பத்தை நிறுத்து, உண்மையை உணரு, வாழ்க்கையை தொடங்கு, அற்புதங்கள் காத்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் ஏன் உன் செவிட்டு காதுக்கு விடலைன்னு கேட்குறார். இதெல்லாம் ஏன் உன் செவிட்டு காதுக்கு விடலை? நீ ஏன் வாழ்க்கையை கெடுத்துக்கிற? இன்னைக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம் உன் வாழ்க்கையை அழிக்குதுன்னு ஏன் உனக்கு புரியல? எவ்வளவு ரிஸ்க்கு நீ ஏன் எடுக்கிற? ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. தப்பு செய்து ஏன் ரிஸ்க் எடுக்கிற? அதுக்கு நேர்மையான வழியில் இருந்துட்டு போ. என்ன ஆகிட போகுது? ரிஸ்க் எடு, உழைப்பில் எடு, முயற்சியில் எடு, அடுத்த கட்டத்தை உருவாக்கு, கிரியேட் பண்ணு. ஒரு பெரிய ஒரு விஷயத்தை உன்னால உருவாக்க முடியுன்றத நம்பு. ஆனால் நீ இந்த பாவத்தை செய்கிறதாலேயோ இல்லை பொய்யை உண்மையாக்க முயற்சி பண்ணுறதாலேயோ நேரத்தை செலவு பண்ணுறதை விட்டுட்டு காரியத்தில் இறங்கு, கச்சிதமாக வாழு. உனக்கு இருக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களும் தடுத்து நிறுத்துவதே உன்னுடைய மதிக்கெட்ட செயல்களால் மட்டுமே. அதை சரி பண்ணா எல்லாமே இங்க சரி ஆகிடும். ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ நாம எப்பொழுதும் துடித்துக்கிட்டே இருக்கணும். ஒரு மோசமான வாழ்க்கையை வாழ்வதற்கு நாம என்னைக்குமே வெறுக்கணும். பிறர் நம் மீது
ஒரு மோசமான ஒரு மனநிலையில் இருக்கிறவர்களா நாம் இருக்கக்கூடாது. கட்டாயத்தின் பேரில் அவங்க நம்ம மேலே பழிய தூக்கி போட்டாங்கன்னா அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமும் நமக்கு இல்லை. ஏன்னா அது நம்மளுடைய பாவத்தை குறைக்குது. கடவுளுடைய கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னா, நீ நன்றாக வாழு, உனக்கு ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா அதை என்னிடம் சொல், உனக்கு குறைகளே இல்லாத வாழ்க்கையை தான் நான் உனக்கு எப்பொழுதுமே கொடுப்பேன். இப்போ ஒன்று சொல்கிறேன், நான் பல வருஷம் ஆச்சு பிரார்த்தனை செய்து. ஏன்னா எனக்கு எந்த குறையும் அவர் வைக்கிறதே இல்லை. அப்போ என்னுடைய செயல்களில் நான் முழு கவனத்தை வைக்கும்போது எனக்கு எந்த விதமான பாதிப்பும் கடவுள் ஏற்படுத்துவதே இல்லை. இங்க வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்துட்டாவே குறைகளை நிவர்த்தி பண்ணிடலாம், குறைகள் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துடலாம். சரியாக வாழ்க்கையை வாழலன்னா தான் குறைகள் உங்களுக்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய திறமையை பயன்படுத்தி நீங்கள் முன்னேறணும் அப்படின்றத தாட்டு தான். அந்த தாட்டு என்றைக்குமே எப்பயுமே மனசில் வச்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய குழப்பங்கள் கூட இருக்கலாம், எல்லாத்தையுமே உங்கள் மனசில் அமைதியும் நம்பிக்கையும் இருந்துச்சுன்னா கடவுள் சொல்லக்கூடிய வார்த்தைகளும் உங்கள் காதுக்குள்ளே வந்து கேட்கும். பலவிதமான நல்ல விஷயங்களை நாம் இப்போ வரைக்கும் தொடவும் இல்லை, அதை நினைக்கவும் இல்லை, ஏன் அதை கண் திறந்து பார்க்க கூட இல்லை. இந்த 3 விஷயத்தை யோசிச்சு பாருங்க. நல்ல விஷயங்கள் எங்கேயாவது தேடி பார்க்குறீங்களா? சரி, பார்த்ததை கேட்குறீங்களா? சரி, கேட்டதை செய்கிறீங்களா? இந்த 3 விஷயத்தையும் விடாப்பிடியாக விடாமுயற்சியோடு செஞ்சுக்கிட்டே இருக்கணும் தினந்தோறும். அப்படிப்பட்ட சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கணும். ஆரம்பத்தில் திரும்பவும் சொல்ல, எல்லாமே கஷ்டம்தான். ஏன்னா உலகத்துக்கு பின்னாடி நாம் விட்டு கடவுளுக்கு பின்னாடி நம்ம கால் மாறும்போது அது வேற உலகம், இது வேற உலகம். இதுக்கோ அதுக்கோ எந்த சம்பந்தமும் இல்லை. அந்த மாதிரி தனிப்பட்ட உலகம் கடவுள் உலகம். இங்கே இருப்பவர்கள் சிலர், இங்கே கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. மீதி முக்கால்வாசி பேர் உலகத்தில் கொடுக்கக்கூடிய விஷயத்தையே ஓடுறாங்க. ஓடோடி ஓடி ஓடி கடைசியில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு தெரியும் போது தான் வாழ்க்கையே புரியுது. எப்போ புரியுது? ஒரு 70, 80. எப்போ புரியணும்? ஒரு 30, 40. 30, 40 புரிஞ்சிருச்சுன்னா 70 நல்ல சூப்பரான ஒரு மனநிலையை அங்கே கொடுத்துருக்கோம். ஆனால் ஓடுன கிடைக்கல, நின்ன கிடைக்கல, புலம்புன கிடைக்கல, வேலை செஞ்ச கிடைக்கல, முயற்சி செஞ்ச கிடைக்கலன்னா உண்மையான விஷயத்தை புரிஞ்சுக்காம பொய்யான விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு ஓடுனா கிடைக்குமா? நின்னா கிடைக்குமா? எதுவுமே கிடைக்காது. அப்போ நம்மளுடைய ஒரு விஷயங்களும் எதை பற்றி இருக்குதுன்னா, ஒரு பொய்யான வாழ்க்கையை வாழ்வதில் மத்தி தான் இருக்குது. ஒரு பொய்யான சந்தோஷத்தை உண்மையான சந்தோஷம் அப்படின்னு நம்புகிறோம். ஒரு பொய்யானவர்களை உண்மையானவர்கள்னு நாம் நம்புகிறோம். ஒரு பொய்யான வாழ்க்கையை உண்மையான வாழ்க்கைன்னு நம்புகிறோம். கடைசியில் நம்பிக்கை வீண் போகுது. பலருக்கு நம்பிக்கை வீண் போனதற்கு காரணம் கர்த்தாவா அமைகிறதே இந்த மாதிரியான எண்ணங்கள் மூலமாகத்தான். இதை எல்லாம் தான் நாம் பலமாக சிந்திக்கணும், நல்லா யோசிக்கணும். மைண்டு ஃபுல்லாக நல்ல விஷயங்களை மட்டும்தான் வைக்கணும். அப்போ தான் கெட்ட விஷயங்கள் போயிடும். நிறைய விஷயங்களை கேளுங்க, பாருங்க, செயல்படுத்துங்க. ஆனால் மோசமான விஷயத்தை மட்டும் திரும்ப திரும்ப நினச்சிடாதீங்க. அது வேண்டாம், அது செத்து போயிடுச்சு. அது நமக்கும் அதுக்கும் எந்த சொந்தமும் இல்லை. அது வேண்டாத விருந்தாளியாக வந்துச்சு. வேண்டாத ஒருத்தன் வீட்டுக்குள்ளே வந்தால் அவன் பல பிரச்சனைகளை பண்ணுவான். அவனை கடவுள் திருப்பி அனுப்பிட்டாரு. அவன் இல்லையேன்னு நினச்சி ஏங்கக்கூடாது. அவன் இல்லாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. ஏன்னா கடவுளுடைய விருப்பத்தின் படிதான் அவன் துரத்தப்பட்டான் இங்கிருந்து. ஸோ துரத்தனவனை மறுபடியும் வான்னு சொன்னால் வந்துடுவான்.
அதனால் கடவுளால் துரத்தப்பட்டானோ, இல்லை அவனால் வெளியேற்றப்பட்டானோ, இல்லை ஒரு பிரச்சனைகள் மூலமாக வெளியேற்றப்பட்டதோ, ஆனால் கடவுள் உங்களுக்கு நல்லதை மட்டும்தான் செஞ்சிருக்காரு. அதை மட்டும் தீவிரமாக நீங்கள் நம்பணும். நீங்கள் நம்பிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலம் பொற்காலம். வசந்த காலம் சொல்ல மாட்டேன், ஏன்னா வசந்த காலம் வந்தால் மறுபடியும் இலையுதிர் காலம் வரும். அது நம்ம ஆளுங்களுக்கு தாங்காது. ஸோ பொற்காலத்தில் வசந்த காலமும் கிடையாது, இது இலையுதிர் காலமும் கிடைக்காது. ஸோ பொற்காலன்றது ஒரே காலம், அது திட்டமிட்டது, அது உங்களுக்காக படைக்கப்பட்டது. அந்த உலகத்தில் நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க, அதுவும் நிம்மதியான வாழ்க்கையையும் வாழ்வீர்கள். இதெல்லாம் புரிஞ்சு நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையை சிறப்பாக்கிக்க எத்தனை பேர் தயாராக இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் இந்த சச்சரித்திரம், மெடிடேஷன் இதெல்லாம் கொஞ்சம் விசிட் பண்ணுறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் அன்பே சாயில் யாரெல்லாம் ஃபுட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்றது நான் இன்னும் கொஞ்சம் நாளில் சொல்கிறேன். மொத்தமாக 42 பேர் வாரி வழங்கியிருக்கீங்க. அத்தனை சாய்ராமுக்கும் நன்றிகளை சொல்லிக்கிறேன். கடவுள்கிட்டையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மேலும் மேலும் நீங்கள் நிறைய உணவுகளை, நிறைய உதவிகளை மற்றவர்களுக்கு செய்யணும்னு சாய்ப்பா விரும்புகிறாருன்றதை மட்டும் நினச்சிக்கோங்க. ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி அன்னைக்கு கண்டிப்பாக சாப்பாடு நீங்கள் கொடுக்கணுன்னு நான் ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். ஏன்னா நிறைய பாவங்களை நம்ம கொல்லணும். ஏன்னா அது நம்ம வாழ்க்கையையே அழிச்சிடும். அப்போ எதை வச்சு கொல்ல முடியும் அப்படின்னா, பிறருக்கு நல்ல மனதோட உதவிகள் செய்வதன் மூலமாகவும், நல்ல எண்ணங்களை பிறருக்கு கொடுப்பதன் மூலமாகவும், ஒரு நல்ல வாழ்க்கையை நாம் வாழ்வதன் மூலமாகவும் தான் நம்மளுடைய அத்தனை பாவங்களையும் நாம் தீர்க்க முடியும், பாவத்தை கொல்ல முடியும். பாவத்தை கொல்லும்போது தான் புண்ணியம் அப்படின்ற ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். நிச்சயமாக இன்றைக்கி காலையில் கொடுத்த பதிவில் அன்பே சாயை பற்றி முத்துருத்திரம் சாயிராம் ரொம்ப அழகாக சொன்னாங்க. ஸோ அப்படிப்பட்ட சில வார்த்தைகளை சொல்லும்போது நமக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் கொடுக்கணும் அன்பே சாய் குடும்பத்தில் அப்படின்னு தோணுது. ஏன்னா கடவுள் நன்றிகளை சொல்லும்போது கடவுள் இன்னும் அளவில்லாத சக்தியை நம்மக்கிட்ட வழங்கிக்கிட்டே இருக்கார், நாள்தோறும் வழங்கிக்கிட்டே இருக்கார். ஸோ அதனால் அன்பே சாய் அப்படின்றது ஒரு பெரிய ஆழ மரமாக வளர்ந்துருக்குது. அதில் நாம் அத்தனை பேரும் இலைப்பாரி கொண்டு இருக்கிறோம். ஆன்மீக பசியை கடவுள் கொடுத்துக்கிட்டே இருக்கார். அந்த பசியை கடவுள் நல்ல விதத்தில் தீர்க்கிறாரு. ஒவ்வொரு சாப்பாடும் அளவில்லாத சந்தோஷத்தையும் அளவில்லாத ஆரோக்கியத்தையும் இங்கே கொடுத்துக்கிட்டே இருக்குதுன்றது மட்டுமே நிச்சயம். பலவிதமான முயற்சிகள் உங்களுக்கு பலன் அளிக்கும். சாயப்பாவுடைய அருள் ஆசீர்வாதம் உங்களுக்கு பெரிய அளவில் இங்கே நடக்குது. அதற்கு தகுந்த வழிகளும் இனி பிறக்கும். இதை பற்றி இனிமே உங்கள் வாழ்க்கையில் திரும்ப திரும்ப நீங்கள் யோசிக்கணும். இனிமே என்னோடய வாழ்க்கையில் கடவுள் ஒரு நல்ல திருப்பத்தை ஏற்படுத்தியிருக்காரு. ஒரு பொய்யான வாழ்க்கையில் இருந்து என்னை மீட்டு ஒரு நல்ல உண்மையான வாழ்க்கையை கொடுத்துருக்காரு. அந்த கஷ்டத்தை தான் நான் இப்போது அனுபவிக்கிறேன். இந்த கஷ்டம் என் வாழ்க்கையில் மாற்றப்போகுது. அந்த ஒரு மனநிலை உங்களுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.